வெல்கம் பேக். திஸ் இஸ் பொட்டம்மா ரிவ்யூ. பிளாக் தொப்பி பொட்டம்மா ரிவ்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நம்ம நண்பன் நாய் பற்றி தான், நாய்கள் பற்றி தான். மக்கள் என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா? நாய்களை பற்றி உங்கள் கருத்து என்ன மேம்? சொல்லுங்கள், உங்கள் நேம் என்ன? என் பேர் சுலோச்சனா. சரி, உங்கள் கருத்தை பற்றி சொல்லுங்கள். நாய்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாய்கள் நம்ம நாட்டில் வளர்த்தது கரெக்டாக தப்பா? அதை வளர விடலாமா அல்லது அதை நம்ம வளர விடாமல் தடுத்துடலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஐயோ, நாயினாலே எனக்கு பயம். அது பார்க்கும்போது மொத்தமாக உட்காந்து என்னை துரத்தும். எனக்கு பயமாக இருக்கும். நாயினாலே பயந்தான். நாய் இருக்கும்போது பயந்து தான் ஸ்கூலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. நாய் ரொம்ப பயமாக இருக்கும் எனக்கு. வாங்க தம்பி, உங்ககிட்ட ஒரு பேட்டி எடுக்கலாமா? உங்கள் நேம் என்ன தம்பி? என் பேர் சுலைமான்டி. நீங்கள் சொல்லுங்கள், நாயினா உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? நாய் இங்கே இருக்கிறது நல்லதா கெட்டதா? உங்களுடைய கருத்தை சொல்ல முடியுமா? என்ன கேட்குறீங்க? நாய் என்னுடைய ஃப்ரெண்டு, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் எங்கே போனாலும், தனியாக போனாலும் எனக்கு கூட வரும். எங்கள் வீட்டில் தான் இருக்கும், எங்கள் பக்கத்தில் தான் இருக்கும். நாங்கள் சாப்பாடு கொடுப்போம். எங்கள் கூட இருக்கிறதுனால என் கூடவே வரும். நான் எனக்கு ஒரு பாதுகாப்பாக எப்போவுமே எனக்கு கூட வந்துட்டுருக்கும். ஆனால் நாய் மற்றவங்களெல்லாம் கடிக்குது, அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஆமாம், சில நாய் கடிக்குது. பாவம், பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப பயந்து போவாங்க. சில நாய்கள் கடிக்குது. என்ன பண்ணுறது? நான் யோசிச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் பார்த்த நாய் நல்ல நாய், அதனால் எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் நாய் வேணும். அதை வெளியில் விட முடியாது, அதை காப்பகத்துக்கு விட முடியாது. அது எனக்கு பாதுகாவலாக இருக்கும். ஓகே, அடுத்தது இவர்கிட்ட நம்ம பேட்டி கேட்போம். இவருக்கு நிறைய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சார் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஒரு கருத்து சொல்லுவீங்களா சார்? டைம் இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். டைம் இருக்குது சார். நாய்கள்னால பல விதத்தில் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வந்துட்டுருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? நாய்கள் நம்ம இருக்க இடத்துக்கு தேவைதானா அல்லது தேவையில்லையா? அது அடைக்கப்பட வேண்டிய மிருகம் தானா? நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுவீங்களா? தெரு நாய்கள் எல்லாம் தேவையே கிடையாது. நாட்டு நாய்கள் எல்லாம் இங்கே இருக்கதே வேஸ்ட்டு. அதையெல்லாம் கொண்டு காப்பகத்தில் அடைச்சிருங்க. வீட்டில் நாங்கள் வளர்த்துதோம் பாருங்கள், எக்ஸ்போர்ட் பண்ண நாய்கள், வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி. அதுதான் தேவை. அதுதான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், எங்களுக்கும் காவலாக இருக்கும். திருநாய்களை எல்லாம் அடித்து விட்டுடணும், தேவையே கிடையாது. திருநாய்களை பார்த்தாலே இதாக இருக்குது. நாங்கள் வளர்த்துற நாய்கள் இவ்வளோ அழகாகவும் இவ்வளோ கம்பீரமாகவும் இருக்குது. கடித்தாலே ஒரு 4 பேரை சேர்த்து கடிக்கும். திருநாய் கடித்தா ஒரு ஆளை தான் கடிக்கும். நாங்கள் வளர்த்துற நாய்கள் எங்கள் பிடிக்க கூட இருக்காது. அது நாங்கள் வாக்கிங் கூட்டிகிட்டு வரும்போது அது பாட்டுக்கு எங்களை கையை விட்டுட்டு வரும். அவ்வளோ குதிரை மாதிரி. ஓ, சூப்பர் சார். உங்கள் கருத்து ரொம்ப அருமையாக இருக்குது. தெரு நாய்கள், நாட்டு நாய்கள் வேண்டாம், வீட்டு நாய்கள், வெளிநாட்டு நாய்கள் உங்களுக்கு வேணும். உங்கள் கருத்து ரொம்ப அருமையாக இருக்குது சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கருத்தை பேசலாமா? என்னுடைய கருத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அது சரியா தப்பா, இதில் எது நியாயம் எது சரின்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏரியாவை சுற்றி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எல்லா பக்கமும் குப்பை 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 குப்பை. ஒவ்வொரு குப்பையிலும் நூற்றுக்கணக்கான நாய்கள். அந்த குப்பையினால தான் அது சாப்பிட்டு அது இனப்பெருக்கம் செய்து அது நிறைய வளருது. குப்பை இல்லா மாநிலம் உருவாக்க வேண்டியது யாருடைய கடமை? நாயின் கடமையா? சாதாரண மக்களின் கடமையா? அரசாங்கத்தின் கடமையா? குப்பைகள் குப்பை கிடங்கில் கொட்ட வேண்டும். அதை விட்டுட்டு குப்பை ஒவ்வொரு தெருவிலையும், தெருவின் முனையிலையும், குளத்தின் கரையிலையும், தேவையில்லாத இடத்துலையும், கடற்கரையிலும் குப்பைகள் கிடக்கும்போது
அந்த குப்பையை அருந்திவிட்டு அந்த குப்பையை சாப்பிட்டு விட்டு நாய்கள் வந்து இனப்பெருக்கம் செய்து பலுகி பெருகி வராங்க. நாய்கள் சாப்பாடு கிடைக்கலன்னா அதே ஒரு பெரிய இதாக ஆகுது. நாய்க்கு வெறியேறி மக்களை தேடி வருது நாய். நாய் இப்போது உருவான விலங்கு கிடையாது, இப்போது காட்டிலிருந்து வந்த விலங்கு கிடையாது. நம் முன்னோர்கள் வாழ்ந்த நேரம் நம்முடன் கூட இருந்து வாழ்ந்தது தான் அந்த நாய். பூனை, ஆடு, மாடு, இது மாதிரி நாயும் நம்மளுடைய ஒரு ஜீவன். மாடும் ஆடும் நம்மளை ஒன்றுமே தீண்டாது. மாட்டிற்கு கோபம் வந்தால் கொம்பை வைத்து கொத்தும். ஆனால் பூனைக்கு கோபம் வந்தால் பூனை நம்மளை பராண்டி விடும். அதுவுமே ரேபிஸ் நோய் வர்றதுக்கு ஒரு காரணம்தான். பூனையுமே ரேபிஸ் நோய் வருவது ஒரு காரணம். இது ஒரு சங்கிலி மாதிரி. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றை கொண்டு கொண்டு அதனுடைய உணவாக எடுத்து வாழுது தான் நம்மளுடைய உணவு சங்கிலி. அந்த சங்கிலியில் நாளைக்கு நாய், நம்முடைய தெருநாய்கள், நாட்டு நாய்களை எல்லாம் எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல அடைச்சி போட்டு அந்த இனமே அழிந்து போகும்போது அது எவ்வாறு, அதுக்கு என்ன பண்ண வேணும்? அதுக்கு ஒரு அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்? நாட்டில் மனிதங்களும் தப்பு பண்ணுறாங்க. பாலியல் வன்கொடுமை, கொள்ளை அவங்களும் தப்பு பண்ணுறாங்க. மனிதர்களை பார்க்கும்போதும் பயமாக தான் இருக்குது. அப்போது அந்த மனிதர்களை பார்க்குறது பயமாக இருக்கனால மனிதர்களை கொண்டு சிறையில் அடைக்க முடியாது. அதே மாதிரி இந்த நாயும் என்ன பண்ணினால் நாயோட இனப்பெருக்கம் குறையும், எப்படி வந்து ஒரு நாய் ரொம்ப கொடூரமாக இருக்கும்போது அந்த நாயை கண்டுபிடித்து சொல்லும்போது உடனே நாய் ஆர்வலர்கள் அல்லது நாயை கண்காணிக்கும் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க யாராவது வந்து அந்த நாயை உடனே கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே வழியை பார்க்கணும். அவங்க வரவே மாட்டாங்க. ஆர்வலர்கள்னா யாரனியே தெரியாது. நாம் நாயை விட உயர்ந்தவர்கள்னால நாயை நம்மளால் அடக்கணும். நம்மளை விட உயர்ந்தவர்கள் யாராவது இந்த பூமிக்கு வந்தால் நம்ம தொந்தரவாக இருக்கும், நம்ம எல்லாரையும் அழிக்கும்போது நமக்கு அது எப்படி இருக்கும்? அதனால் இதை அழிப்பதற்கு விட்டுவிட்டு அது என்ன பண்ணுனா வந்து எல்லாமே சரியாகும். நாயுடைய இந்த நாய்க்கடி, வெறி நாய்க்கடி, அதுக்கு தடுப்பூசி போடுறது, வெறி நாய்கள் வந்து உருவாகினால் கண்டுபிடித்த உடனே அரசாங்கத்திற்கு அறிவிப்பது, இனப்பெருக்கத்தை குறைப்பது, குப்பைகள் கொட்டாமல் இருப்பது. குப்பை இருக்க இடத்துல சாப்பாடு யாரும் போடலைனாலும் குப்பை இருக்க இடத்துல அது போய் வாழ்ந்து அது இனப்பெருக்கம் செய்துட்டுருக்கு. அதை குப்பையை முதல்ல வெளியில் இருக்க குப்பையை முதல்ல நம்ம வந்து போடாமல் தடுத்து நிறுத்தினால் நாயுடைய தொந்தரவு குறையும். வீட்டில் இருக்க நாய்களுக்கு சரியான வேக்சினேஷன், அது விஷப்பல்லை பிடுங்குவது, மேலும் வீட்டில் உள்ள நாய் நோய்வாய்ப்பட்டால் அதை தெருவில் வெளியில் விடுவது, அதையெல்லாம் பண்ணாமல் நாய் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்குதுன்னு அறிஞ்சு எப்படி ஒரு மனிதன் தப்பு பண்ணால் அது தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறோமோ அதே போல் நாய்க்கு ஏதாவது ஏற்பட்டால் நாய் ஆர்வலரிடமும் நாய் கண்காணிக்கும் டிபார்ட்மெண்ட்டு அரசாங்கத்திடமும் கொடுக்க வேண்டியது மக்கள் அனைவரின் பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தி இந்த பிரச்சனையை நீங்கள் வந்து இது பண்ணணும். ஒரு நாயை அழிக்கிறதுனால அது சரியாகாது. அது என்ன பண்ணணும்னு யோசித்து பண்ணணும். இப்படிக்கு உங்கள் பிளாக் தொப்பி பொட்டம்மா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் கமெண்டில் போடவும். நன்றி, வணக்கம்.